இது வெறும் 7,88,000 பதிவோட. சிஸ்டம் எல்லாம் கேஸ்ல பாருங்க. அந்த தமிழர்களுக்கும் நம்மை ஆதரிக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். நான் சக்தி, இது உங்கள் எஸ்கே தமிழ். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தா, நாங்கள் யப்னால டவுனில் டிவிஎஸ் குமரில் நிற்கிறோம். இங்கே இன்றைக்கு வந்து நாங்கள் சொன்னால் சுமார் ஒரு 3-4 வருஷம் இந்த கொரோனா பீரியட்டுக்கு இருந்து ஒரு கடைசியாக 3 வருஷத்துக்கு மேலே இலங்கையில் வாகன இறக்குமதியே தடை செய்யப்பட்டிருந்தது. இந்த பொருளாதார பிரச்சனையால் வாகன இறக்குமதியை தடை செய்யப்பட்டது. இப்போ முற்றுமுழுதா அதெல்லாம் நீங்கி வாகனங்கள் பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இறக்குமதி செய்யப்பட்டிருக்குது. அந்த வகையில் இப்போ டிவிஎஸ் கம்பெனியில் நிறைய பைக்குகள் வந்திருக்கு. அப்போ அதை பற்றி என்ன மாதிரி பைக்குகள் பழைய விலையிலே இருக்குதா, என்ன நிலவரம்ன்றதை நாங்கள் கேட்டு தெளிஞ்சு அறிய போகிறோம். வாங்க வைக்க. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் சிவா. சிவா. இப்ப நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு, நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஜசோசில் அப்பாச்சி ரைடர் என்ற பைக், அப்பாச்சி ரைடர், அப்பாச்சி மாதிரி அது முந்தி அப்பாச்சி, இப்ப அப்பாச்சி ரைடர் சொல்லி ஒரு பைக் வந்திருக்கு. எத்தனை வருஷம்? ஒரு 3 வருஷத்துக்கு மேல இருக்கு. 3 வருஷத்துக்கு பிறகு புதுசா முதல் யாழ்ப்பாணத்துக்கு இறக்கி இருக்கிறோம். நேரடியா இந்தியால இருந்து வந்து அப்படியே நேரடியா இங்க யாழ்ப்பாணத்துக்கு முதல் இறக்கி இருக்கிறோம். கனகால தவிப்பு, கனகால தவிப்பு செகண்ட் ஹேண்டுகளை வண்டி கொண்டு கராச்சி வழிய அதுகளை திருத்தி கொண்டு இருந்தது. இப்போ புதுசா ஒரு கனகாலத்துக்கு அப்புறம் புதுசு எப்படியும் இந்தியன் பைக் 5 வருஷம் 76,000 கிலோமீட்டருக்கு ஒரு வண்டி இருக்கு. இன்ஜினுக்கு மெயின் ஜாமான் 5 வருஷம் 76,000 கிலோமீட்டர். இன்ஜினுக்குள்ள கிராங்க் போர் பிஸ்டன் ஓடரும்படி அந்த 21 கம்பெனியால் கொடுக்குற 21 சர்வீஸ் ஓடரும்படி போட்டு இன்ஜின் நிறுவினால் அதுக்குரிய 1.5 லட்சம் பா கிட்ட கம்பெனியால ஃப்ரீயா அனுப்பி மாத்தி விடுவாங்க. கம்பெனியாலே மாத்தி தருவாங்க. கம்பெனியாலே ஃப்ரீயா. 5 வருஷம் புரண்டியதுக்கு அது பெரிய ஒரு கொடுப்பறவுதான். இப்ப இளைஞர்கள் வாகனம் ஒரு விதத்துக்கும் அந்த இதுக்கும் 5 வருஷம் மெயின்டெனன்ஸ் 21 சர்வீஸ் அந்த டைமுக்கு சர்வீஸ் போட்டு ஆயில் மாத்தினால் சுவரா அந்த கிளைம் நாங்களே எடுத்து கொடுப்போம். ஓகே. எந்த மாற்றமும் இல்லை. பேட்டரிக்கு 1 வருஷம் 10,000 கிலோமீட்டர் படுதானா பேட்டரி அதுக்குரிய தம்பி அந்த நேரம் எடுத்தங்களை வச்சு 1 வருஷம் 10,000 கிலோமீட்டருக்கு பேட்டரி பழுதாயினா புது பேட்டரி கம்பெனியால ஒரு வண்டி எடுத்து கொடுப்போம். அப்ப நிறைய ஃபியூச்சர் இல்ல கொடுத்து கொண்டே இருக்காங்களே. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த பைக் இப்ப சும்மா சாதாரணமா இப்பவே பைக் செகண்ட் ஹேண்ட்ல வேண்ட போனாலே 9 லட்சம் 10 லட்சம் 11 லட்சம் 12 லட்சம் எல்லாம் போகுது. இது வெறும் 7,88,000 பதிவோட. 7,88,000 பதிவோட. இப்ப நாங்க 3 வருஷத்துக்கு முதல் ஒரு அப்பாச்சி பைக் இங்க எடுக்கிறேன்னு சொன்னா என்ன விலை போயிருக்கு? 3 வருஷத்துக்கு பைக் இல்ல, செகண்ட் ஹேண்டே 8 லட்சம் 10 லட்சம் போனோம். யோசிக்கிறேன். ஏன்னா முதல் வருஷமே புது சைக்கிள் இதே விலை போகுது. இப்ப 3 வருஷம் கழிச்சும் இதே விலைக்கு வந்திருக்குன்னு சொன்னா அப்ப இடையில இப்ப வேணாக்கலாம் 10 லட்சம் 15 லட்சம் வேணாக்கலாம் கவலைப்பட. செகண்ட் ஹேண்ட் வேணாக்கல எல்லாம் இப்ப புதுசு வந்துட்டு எப்படியும் இது இந்தியன் பைக்கை பொறுத்தவரை வடிவா பாவச்சா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பிரச்சனை இல்லாம ஒயில்களை மாத்தி அந்த டைம் பாவிக்கலாம். இந்த பைக்ல அதாவது முதல்ல இருந்த அப்பாச்சி பைக்கை விட என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு? நிறைய சிசி, இது கொஞ்சம் 125 சிசி 125 சிசி, பெட்ரோல் லிட்டருக்கு 70 கிலோமீட்டர் வேலையும், லிட்டருக்கு 70 பெட்ரோல் வேலையும். ஜென்ஸ்ல லேடிஸே 40 வேலை. இது 70 கிலோமீட்டர் வேலையும். சும்மா லோன் ரிப் ஓடினாலும் ஸ்லோ ஓடினாலும் 70 வேலையும் லிட்டருக்கு. அதை விட உங்களுக்கு மோட்டர் இல்ல செலவு குறைஞ்சது. மோட்டர் கம்ப்ரேசர் மோட்டரே இல்ல. முதல் மோட்டர் குட்டி மோட்டர் ஸ்டார்டர்லேண்டு நிறைய அதுகள் இருந்தாங்க. மோட்டருக்கு 3 நயமான சாமான் பேரும். இது கம்ப்ரேசர்ல ஸ்டார்ட் பண்றது. கம்ப்ரேசரோ பைக் தான் கம்ப்ரேசர்ல ஸ்டார்ட் பண்றது. அப்ப உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுகள் எல்லாம் சரியான குறைவா இருக்கு. ஓகே ஓகே. மற்றது இந்த பேர் ரைடர், பேர் வச்சிருக்காங்க ரைடர், அப்பாச்சி ரைடர். கெட் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கெட் லைட் எல்லாம் பேத்த இளைஞர்கள்ன்ற ஸ்டைலுக்கு செய்திருக்கு. வித்தியாசமா இருக்கு. பேத்த இளைஞர்கள் ஸ்டைலுக்கு செய்திருக்கு. அதை விட
5 கியர் 5 கியர். கியர் ஆமா 5 கியர். பெட்ரோல் டேங்க் 10 லிட்டர். 10 லிட்டர் பெட்ரோல் டேங்க் தாராங்க. உண்மையா ஒரு லிட்டருக்கு 70 கிலோமீட்டர் சொல்லுங்க 10 லிட்டர் அடிச்சுட்டு உள்ள தூரம் ஓடும். டிஸ்க் பிரேக் வந்து கொம்பு பிரேக்னு சொல்லி இது டிஸ்க் பிரேக் கொம்பு பிரேக். எந்த கால் பிரேக் அடிச்சாலும் டபுளா பிடிக்கும். முன்னுக்கும் பிடிக்கும் பின்னுக்கும் பிடிக்கும். முன்னுக்கும் பிடிச்சாலும் முன்னுக்கும் பிடிக்கும். கொம்பு பிரேக். கொம்பு பிரேக் என்ற சிஸ்டம். இப்ப நீங்க ரெண்டையும் பிடிக்கிற மாதிரி அது ஒன்றை பிடிச்சாலே ரெண்டு பிடிக்கும். கொம்பு பிரேக் இருக்கு. முன் பிரேக் டிஸ். மற்றது இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க சைட் ஸ்டாண்ட் தட்டாம ஓடினா ஸ்டார்ட் வராது, இன்ஜின் ஓப் ஆயிரும். காட்டி சொல்லுவோம். இல்ல ரோட்ல போய்க்கலாங்க, நிறைய பேரு காட்டுறதே இதுதான். ஹெல்ப் பண்ற விஷயம் அண்ணா சைட் ஸ்டாண்ட் தட்டையில போறீங்க தட்டையில போறீங்க. அதுக்கான இது இல்ல இருக்கு. ஆனா சவுண்டும் வித்தியாசமா இருக்கு. ஸ்டாண்ட் தட்டா நின்றுதா? ஸ்டாண்ட் தட்டவும் நிக்குது. ஆனா சவுண்டும் ஒரு நல்ல வித்தியாசமான சவுண்ட். சார்ஜ் போன் நீங்க தூர போறோம்னா போன் சார்ஜ் இறங்கினா இதுல பாக்கெட்டுக்கு வச்சு இதுக்கு அடிச்சு விட சார்ஜர் இருக்கு. போன் சார்ஜர் பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னுக்கே சார்ஜர் இருக்கு. இந்த மீட்டர் பாக்ஸும் ஒரு வித்தியாசமா டிஜிட்டல் ஒரு போன் மாதிரியே இருக்கு. போன் மாதிரியே டிஜிட்டல் மீட்டர். வேற என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்னா எங்களுக்கும் பைக்கை பத்தி தெரியாது அவ்வளவு. அண்ணா சொன்னதான் தெரிஞ்சு. பெட்ரோல் வந்து இந்த ஃபியூச்சர் சாட்டினா இப்போ நீங்க சிலோவா நல்லா வெளியேறுமெண்டா இதுல பவர்ண்டா வேகமா ஓடும். இங்கால எக்கனாமி இருக்கு. இதை தட்டினா நீங்க சிலோவா பெட்ரோல் கொஞ்சம் சிலோவா ஓடுறதுக்காக இது இன்னுமே நல்ல விஷயம் தானே. சும்மா முறுக்க வேகமா போய்கொண்டு இருக்கு. அப்ப இது சிலோவா போட்டுருக்காங்க, பாதுகாப்பு கூட நல்ல விஷயம். இது உண்மையாவே ஒரு வித்தியாசம். பைக்கிலேயே ஒரு நல்ல விஷயம் எதுன்னா நாங்க முறுக்க வேகமா போதும்னு போய்கொண்டே இருப்போம். அப்ப பவர்ல போடாம எக்கனமியில போட்டுட்டு மெல்ல ஓடிக்கொண்டே இருக்கலாம். வேற ஆனா உண்மையாவே லீஸ் வசதிகளும் செய்யறதுக்கு நாங்கள் எல்லாம் லீஸ்காரங்க இங்கேயே லீசிங் எல்லாம் செய்யறது. வெறும் இந்த லீஸ் யசோ மோட்டார்ஸ் பேருக்கு செக் தரலாம், டிவிஎஸ் கம்பெனி பேருக்கு தரலாம். நாங்கள் உங்களோட உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா இதுகளும் 7,88,000. உண்மையாவே இப்பத்தே பைக் நிலவரங்களின் படி எனக்கு தெரிஞ்ச 13 லட்சம் போகுது பைக் செகண்ட் ஹேண்டில். அப்ப புது பைக் இந்த விலைக்கு 7,88,000 சொன்னா நான் நினைக்கிறேன் இப்பவே நிறைய ஓடர்கள் வந்திருக்கு. வேணாம் இப்ப 2 பைக் உடனே போயிட்டு அதை விட இன்னைக்கு மழையால அந்த மழை பிரச்சனை இப்ப வந்து எத்தனை நாள் இந்த பைக் நாங்க கொம்பனில 40 பைக் கேட்டாங்க, மட்டுப்படுத்தி 20 தான் தந்தது. 20 தான் தந்துருக்காங்க. இது வித்து முடியதான் வேற இந்தியால. ஆனா இனி இப்ப இது இந்த மாடல்ல வேற இது வரும். இப்ப இந்த நாட்டு பிரச்சனையால எல்லாம் மட்டுப்படுத்தி கொஞ்சம் பைக் இப்ப 100 பைக் ஆகி இருக்கு. 100 எல்லா இடம் கொடுத்துட்டாங்க சிங்களா சைடு இங்க எல்லாம். இனி இது வித்து முடிய தான் அடுத்த ரிப்பேர். ஏன்னா காசு கொடுத்து எடுக்கிறபடியா எல்லாம் மட்டுப்படுத்தி எல்லா கலெக்ஷன் வராது. இப்ப இது ஒரு 500 ரூபாய்க்கு 1000 சிவப்பு வித்து அப்புறம் திருப்பி இந்த நிப்பாட்டி ஒரு கலர் பொடி பார்ட்ஸ்களும் பார்ட்ஸை வித்துட்டு நாளைக்கு ஒரு பார்ட்ஸ் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதுக்காண்டி பார்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு மாடல் ஆரைக்கு அதுக்குரிய பார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து இதுக்கேற்ற பார்ட்ஸ்களும் இப்ப இங்க வந்து பிரச்சனை இல்லை. எல்லாமே இங்கேயே எல்லாமே நாங்க செய்தோம். நாங்கள் 25 வருஷமா பிசினஸ் மோட்டார் பைக் தான் எங்களோட பிசினஸ். நன்றி அண்ணா, நன்றி. உண்மையாவே பைக் வந்ததே இப்ப எங்களோட இளைஞர்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. அப்ப இப்படி ஒரு ஃபியூச்சர்ல வந்திருக்குன்னு 5 வருஷம் புரண்டி வேற இருக்குது. அன்றைக்கு இதுக்கு முதல் பைக்கள் எல்லாம் இப்படி புரண்டி வேற நாங்க பெயரை சொன்னாத ஒரு மாதிரி இருக்கும். வேற பைக் ஜென்ஸ் இருக்கு யாழ்ப்பாணம் எங்களுக்கு ரோட்ல சாண்டோல இருக்கு. 2 வருஷம் தான் வராங்க. 2 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு வாகனம் டிவிஎஸ் மட்டும் 5 வருஷம் வராங்க கொடுக்குறாங்க. நன்றி அண்ணா, நன்றி.
இது இன்ஜினை பாருங்க, இன்ஜின் இந்த சொக்கச்சோர் சிஸ்டம் எல்லாம் கேஸ்லேயே இருக்கு. சரியான சாஃப்டான ஒரு சிஸ்டம். கேஸ்ல இருக்கா யோசிச்சு பாருங்க எவ்வளோ வித்தியாசமாக செய்திருக்கிறோம் சொல்லி. எக்ஸல் எல்லாம் வர துவங்கிட்டுதாங்க. இந்தியன் ஜப்பான் பைக் பெறாததுல எக்ஸல் வந்து இந்தியாவில் விவசாயிகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு MD9 செய்யக்கூடிய சகல வேலையும் செய்யக்கூடிய ஒரு சைக்கிள். ஒரு இந்தியாவிலே MD9 அதாவது விவசாயிகளும் தோழன். எக்ஸலுக்கு நிறைய பேர் தேர்த்திருக்காங்க. ஹிந்தி வந்து எக்ஸாட் மட்டும்தான். இப்போ சென்சாட்டில் இதுவும் அதே மாதிரி தான். கம்ப்ரேசர் உள்ள சென்சாட் மோட்டரில் கம்ப்ரேசரில் சார்பார். பெட்ரோல் முதல் ஆயில் கலந்து தானே பெட்ரோல் வருது. போஸ்ட் ஸ்டாக் பேன் பண்ணிட்டாங்க. இது இப்போ போஸ்ட் இல்ல தனி பெட்ரோல் லிட்டருக்கு 60,000. இதுக்கு வண்டி வந்து 3 வருஷம் 51,000 கிலோமீட்டர். 3 வருஷம் 51,000 கிலோமீட்டர் இன்ஜினுக்கு. இது எவ்வளோ ப்ரைஸ் போகுது இப்போ? இது 4,18,000. 4,18,000. இப்போ செகண்ட் ஹேண்ட் ஆகி இந்த பைக் நாம் சார்ஜ் எடுத்தால் 3 லட்சத்துக்கிட்ட போகுது. புதுசு 4,18,000. பெட்ரோலில் சைக்கிள். அது இந்த பழைய சைக்கிள் 70 தான் அந்த இதில் போகிறாங்க. போகுது. எக்ஸலில் பாருங்க, உண்மையாகவே நிறைய பேர் தேடுத்துருக்க பைக் எக்ஸல் 4 லட்சத்துக்கு தான் நிற்கிது. 4 லட்சத்தி எவ்வளோ? 4 லட்சத்துக்கு தான் நிற்கிது. Yasso Motors.